ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 20 கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர்ஸ் இருக்கும். ஹார்டிகல்ச்சர் அதிகமாக நமக்கு பிஜிடிஆர்பியில் இருக்காது. யூஜியில் நமக்கு பேசிக் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ நமக்கு எதனாச்சும் ஆப்ஷனில் ஒமிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். ஷ்ரப் அண்ட் ட்ரீஸ் பிளான்ட் அண்ட் ரெகுலர் இன்டர்வல் இன் எ கார்டன் இஸ் கால்டு. தோட்டங்களில் புதர்ச்செடிகள் அல்லது மரங்களை சரியான இடைவெளியில் நட்டு ஒரு தொடர்ச்சியான அமைப்பை ஏற்படுத்தும் வகையினை இவ்வாறு அழைப்பர். அதுக்கான ஆன்சர்ஸ் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், ஓரப்புதர். அதுக்கடுத்து டேர்ம் இடியோடைப். ஸோ இடியோடைப் அப்படின்னா என்னென்னா எ மாடல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். டிசைன்டு வித் ப்ரீசைஸ் காம்பினேஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இன்டென்ட் மேக்ஸிமைஸ் ஈல்டு. அதிகப்படியான அந்த வளர்ச்சி இது எல்லாமே இருக்கிறது. அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இன் ஏ ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட இதில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் இடியோடைப்பு. ஸோ அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா டொனால்டு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மரங்களை உற்பத்தி செய்யும் தோட்டக்கலையின் ஒரு பிரிவு. டிவிஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன்வால்விங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரீஸ். ஸோ ட்ரீஸை உற்பத்தி பண்ணுற அந்த கல்ச்சருக்கு பேர் ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒலரிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள் க்ரோவிங்க்கு ஒலரிகல்ச்சரு. டஃப் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா டஃப் கிராஸை க்ரோத் பண்ணுறது. ஸோ போமாலஜி அப்படின்னா நமக்கு தெரியும், ஃப்ரூட்ஸை பற்றி படிக்கிற ஒரு இது தான் போமாலஜி அப்படின்னு சொல்லும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பியூர் லைன் ப்ரீடிங். ஸோ பியூர் லைன் ப்ரீடிங்னாவே அங்கே என்ன அதிகமாக இருக்குன்னா அந்த செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோசைகஸ் ஒத்த கருவுறுதல் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் பியூர் லைன் செலெக்ஷனில் வரக்கூடியது. அதுக்கடுத்து மெயின் எய்ம் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்கோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிசீஸ் ரெசிஸ்டன்ட் சரிங்களா, அது இருக்கும். ட்ரவுட் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இருக்கணும். நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ரகங்களை உற்பத்தி செய்தல், இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் சரிங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து மியூட்டேஷன். திடீர் மாற்ற பெருக்கத்தை கோதுமை செடியில் கண்டுபிடித்தவர். மியூட்டேஷன் ப்ரீடிங் நமக்கு தெரியும், MS சுவாமிநாதன் சரிங்களா, அதுதான். அதுக்கடுத்து பேடி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷினு. பேடி எந்த ஃபேமிலியில் வந்தது, எந்த ஃபேமிலி, போயசி. இங்கிலீஷில் பாருங்கள் ஸ்பெல்லிங் மாறி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சுகர் கேன் நமக்கு தெரியும், சக்காரம் அஃபிஷினாரம், அதோட ஜீனஸ் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் ரொம்ப ஈஸி. பருத்தியோட பேர் என்ன பேர், காட்டனோட ஜீனஸ் நேம் கேட்டிருக்காங்க, காசிபியம் சரிங்களா. ஹிஸ்டோட்டம் பார்படன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கடுத்து எமாஸ்குலேஷன். இது ஒரு டிஆர்பியில் கேட்டக்கூட கொஷின். எமாஸ்குலேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகரந்தத்தை நீக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமாஸ்குலேஷன், ஆண் மலடாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த கொஷின் பாருங்கள், போமாலஜி ஆல்ரெடி நம்ம பார்த்தது, ஃப்ரூட்ஸு சரிங்களா, ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர். ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ளவர்ஸை பற்றி படிக்கிறது. ஆல்ரெடி காய்கறிகளுக்கு, ட்ரீஸுக்கு, ஃப்ரூட்ஸுக்கு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த முறையில் கலப்பினமாக்கல் உபயோகிக்க முடியாது. த ஃபாலோவிங் மெத்தட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹைப்ரிடைசேஷன். இது முறையில்னு வரும்னு நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கிராஃப்டிங் சரிங்களா, ஒட்டு போடுதல் இதில் தான் வராது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டர் வெரைட்டல், இன்டர் ஸ்பெசிஃபிக்கு, இன்டர் ஜெனரிக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைப்ரிட் பண்ணலாம். ஸோ இது ஹைப்ரிடேஷனில் டைப்ஸ்னு கூட வரும், சிற்றினங்களுக்கிடையே, பேரினங்களுக்கிடையே அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ரோஜா செடியின் இளமூட்டுகள் கிளித்து வளர செய்யப்படுவதற்காக டேஷ் செய்யப்படுகின்றன. த யங் பர்ட்ஸ் ரோட்ஸ் பிளான்ஸ் ஆர் டேஷ் டு என்கரேஜ் பிரான்ச்சிங், டிஸ்பர்டட் பை பிஞ்சிங், கிள்ளி எரியறது அந்த பட்டு இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிகல்ச்சர், அதுக்கடுத்து லேண்ட்ஸ்கேப்பிங், நர்சரி. ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், மலர்கள் க்ரோத் பண்ணுறது. ஸோ இது ஃபஸ்ட்டு. லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னா நிலப்பரப்பு தாவரங்கள்.
நர்சரி நாற்றாங்கால் அப்படின்னா நாற்று மற்றும் போத்துகள். ஸோ இதுதான் நர்சரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது பெரனியல் ட்ரீ. ஸோ கருவேப்பிலைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து வெஜிடேட்டிவ் அந்த ப்ராபகேஷன் வந்து படிப்போம். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் கருவேப்பிலை அப்படிங்கிறது ரூட் மூலயமா நிறைய நடக்கும். அதனால தான் நீங்கள் கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். அது ரூட்டு அந்த இதில் வரும் சரிங்களா, அந்த ப்ராபகேஷன் வரும். பெரனல் ட்ரீ பல்லாண்டு மரம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் முருங்கை அப்படின்னா மனமூட்டும் உணவு கனிவகை ஃப்ரூட்ஸு. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் கொத்தவரை. இது வந்து நமக்கு தெரியும் லெகுமினஸ் வெஜிடபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்டு சியோன் ஆர் ஜாயின். ஸோ டிஷ்யூ ரீஜெனரேஷன், திசு மறு உருவாக்கம், அது ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடத்தா பொருட்களை மரப்பரப்பில் பரப்பி வைக்கும் முறை. ஸ்ப்ரெட்டிங் இன்சுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் சர்ஃபேஸ் ஆன் த சாயில், அதுக்கு பேர் வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்லும். இதுவும் ரிப்பீட்டட் கொஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எஃபிஷியன்ட் ரெடியூசிங் வாட்டர் ஸ்கேரிட்டி. ஸோ நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், அது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகரந்தம் வெளியேறிய தாள்களை விட்டு விடலாம். ஒன்லி ஆந்திசிஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த ஆந்தர் ஆர் லெஃப்ட். ஸோ இதுதான். ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் இன்றைக்கி பார்த்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். எப்பயுமே நம்ம வீடியோட எண்டில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்போம். இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன் ஆஞ்சியோஸ்பம் ஃப்ளவரிங் பிளான்ட் ஏ டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷனை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த எண்டு ப்ராடக்ட். டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா எண்டு ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும். ஜைகோட்டா, சீட் கோட்டா, எண்டோஸ்பமா, ஃப்ரூட். சரிங்களா, இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் படிப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப முக்கியம் டபுள் ஃபெர்டிலைசேஷனை கண்டுபிடிச்சி சொன்னது யார், எந்த பிளான்ட்ல வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ போதுமான அளவு டைம் இல்லாததுனால கொஞ்சம் நமக்கு ஒரு 2-3 நாளாக வீடியோஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த கொஞ்சம் கேப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாமே பார்த்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாமே நம்ம கொடுத்த கொஷின் கிட்டத்தட்ட ஒரு 13-14 கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். அது எல்லாமே யாரெல்லாம் பிரிண்ட் போட்டிருக்கீங்களோ கமெண்ட்டில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ பிரிண்ட் போட்டிருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக இந்த கொஷின்ஸை பார்த்து நீங்கள் இன்னும் படிக்காமல் வந்தீங்கன்னா இதை வந்து எழுதிக்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறப்ப இங்கே டைட்டில் இருக்கும். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாரஸ்ட் அப்ரசன்டேஜ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்ஆர்டினேட்டட் சர்வீஸ். ஸோ இந்த கொஷின்லேருந்து தான் நமக்கு சொன்னது. ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். டெலிகிராமில் இருக்குது. டெலிகிராமோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் என்னுடைய பங்கும் ஓரளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.